ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 26 முதல் 29 சங்கீதங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 26வது சங்கீதத்தில் தாவீது தேவனை நோக்கி, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி கர்த்தரையே தன்னை சோதித்து பார்க்கும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். என் குற்றமில்லாமையிலேயே என் கைகளை கழுவி உங்களுடைய பீடத்தையே நான் சுற்றி வருகிறேன். கர்த்தருடைய ஆலயமாகிய அந்த வாசஸ்தலத்தையும் ஆண்டவர் தங்கிய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சித்து அந்த ஆலயத்திலேயே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதான தாவீது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய விசேஷ சமூகம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறது. அங்கே நம்முடைய சமூகத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து 27வது சங்கீதத்திலே, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்று சொல்லி ஒரு தைரியத்தை தாவீது தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக ஜீவ நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருந்து அவர் கர்த்தருடைய அடைக்கலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே வைத்து, தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த தாவீதைப் போல நாமும் தேவ சமூகத்தை நாடுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தையே எப்பொழுதும் வாஞ்சித்து காத்திருக்கிற தாவீது, நமக்கும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 14வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கள் கழுகு போல பலனடைந்து சட்டைகள் அடித்து எழும்பார்கள் என்று சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி 31ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 28வது சங்கீதத்திலே தாவீது, என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் தன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டா. கர்த்தரையே தன் பலனாக கேடகமாக கொண்ட தாவீது, கர்த்தரையே நம்பியிருந்து சகாயம் பெற்றுக்கொண்ட தாவீது, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரையே தொழுது கொள்கிறது தாவீது. இந்த தாவீது சொல்லியதான் ஒரு காரியம் நமக்கு உண்டு. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். ஆம், அவரே நமக்கு கர்த்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தரையே தனது பலனாக கொண்டவர். கர்த்தர் தாவீதோடு பலன் நடந்தபடியால்தான் கரடியை, சிங்கத்தை வீழ்த்த முடிந்தது, கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது, பெலிஸ்தியரை மேற்கொள்ள முடிந்தது. அந்த தேவன் நமக்கும் அவர் பலன் தருகிறார், நமக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 29வது சங்கீதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து தாவீது சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். தண்ணீர்கள் என்பது ஜனங்களை குறிக்கிறது. ஜனத்திரள் நடுவாய் கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது. அந்த சத்துவம் வல்லமையுள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. கர்த்தர் நாமத்துக்கு அக்னி ஜுவாலைகளை பிளக்கக்கூடியது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரத்தில் அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் நமக்கும் அது உண்டாயிருக்க வேண்டும். அவருடைய சத்தம் நமக்கும் உண்டாயிருக்கும்படி தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் கர்த்தர் தன் பிள்ளைகளோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். சத்தத்தை துணிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எதிரான காரியங்களை அவருடைய சத்தம் முறியடித்து போடுகிறது. கர்த்தர் தானால் தேவனோ தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சத்தம் நம்மை பலப்படுத்தும், நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ராஜா இந்த வார்த்தைகளின் மூலமாக மகிமையான காரியங்களை இன்றைக்கும் தியானத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.